ஓகே கைஸ், நம்ம வந்து வீட்டை ஓட்டி பார்ப்போம். there's nothing about review எல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் in Ducati. கைஸ் ஐம் சாரி, டுகாட்டிக்கு வந்து ப்ராப்பராக ஓட்டலாம் யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் இன்டு திஸ் பைக், ஃபஸ்ட் டைம் உட்காடுறேன். ஆக்சுவலாக அந்த உட்காந்துருக்க சிட்டே வந்து சமத்தையாக இருக்கும். லைக் ஹக் பண்ணி உட்காந்துருக்க மாதிரி. உங்களுக்கு தெரியாது, 100% தெரியாது. வாவ், இன்ஸ்டன்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே நம்ம உடம்போடு அப்படியே ஒரு மாதிரி காம்பேக்டாக அழகாக இருக்குது. ஐ லைக் இட். பட் ஆனால் ஹீட் வந்து சமத்தை அடிக்குது. இனிஷியலாக உட்காந்த உடனே ஒரு ஃபீல். சும்மா சின்னதாக ஒரு ஷார்ட் ரைட், நத்திங். இந்த வண்டி பற்றி அதை பற்றி எதுவும் பேசலை. பட் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வந்து இந்த வண்டியில் 17 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டியா. ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிட்டிங் போஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து இந்த சூப்பர் ஸ்போர்ட் ஓட்டுற அளவுக்கு அந்த ரைடிங் போஸ்டர் அடாப்ட் ஆகலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஆக்சுவலி டுகாட்டி V2. இன்ஜின் பிரேக்கிங், டவுன் ஷிஃப்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். போதும், எங்கே திரும்பிக்கலாம். திருப்ப முடியல. ஆக்சுவலாக அந்த வண்டி இருந்தது, இந்த சவுண்ட் வந்து ராவாக இருக்குது. அது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இன்ஸ்டண்ட்டாக போகுதுப்பா. கைஸ், சமத்தையாக இருக்குது இந்த வண்டி. God.
guys, I made plenty of mistakes that you guys know it, but still okay, நேராக போயிட்டு வரலாம். ஏன்னா இதில் சுவிட்சஸ் கூட நான் என்ன இதில் தெரிஞ்சுக்கல, இது எப்படி இருக்குது என்ன பட் இன்ஜின் பிரேக்கிங் இந்த லெவலில் வேறு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. ஹீட் வந்து போகும்போது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக வரிங் எனக்கு இல்லை. இன்றைக்கி நான் வந்து ரைடிங் கியர்ஸ் ஃபுல்லாக போடல, அதனால் மேபி தெரியலாம். பட் ரைடிங் கியர்ஸ் போட அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வண்டி ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன், பட் ஆனால் போகணும்னு தோணுது. ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன், போகணும்னு தோணுது. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். இப்படி இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் வரும்போது அங்கே போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரெட் லைன் வந்து 12,000 RPMல இருக்குது. உண்மையிலே வண்டி ஒரு நல்ல ஃபீல். பேசாமல் இருக்கிறேன், வண்டி ஓட்டுறது மட்டும் பாருங்கள், சவுண்டு மட்டும். எனக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு, அதை டேர்ன் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிற மாதிரி வரல. பட்டு வண்டி அந்த கிரண்ட் இல்லை, அதான் எனக்கு எங்கே முக்கியமான என்னன்னா யூட்டர்ன் அடிக்கும் போது தான் கம்மிட் ஆகலை. ரெண்டு இல்லை, அது ஒரு ரீசனு. நம்ம இப்படி அழகாக அப்படியே உட்காந்துக்கிட்டே இப்படி திருப்பி படைக்குமா ஹிமாலயனில். ஆனால் இதெல்லாம் வந்து ஓடுது டவுன் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட்லாம் வந்து டப்புன்னு விழுது. ஆனால் டவுன் ஷிஃப்ட் அடிச்சுன்னா அப்படியே பிரேக் அப்படியே ஹால்ட் ஆகுது. அதை பார்த்தேன், செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தீங்க. அது நல்ல ஃபீல். ஆனால் இதுக்கான ரோடு இது கிடையாது. இதான் ஜஸ்டிஃபிகேஷ் ரோடு இல்லை. லிங்கேஷ், சாரி லிங்கேஷ். ஆமாம், சொல்லாதீங்க, வெளில சொல்லாதீங்க. ஓகே கைஸ், கிளம்பலாம். எந்த பார்ட்டோட வீடியோ என்னெல்லாம் தெரியாது. போகலாம். பாய் ப்ரோ. ஓகே கைஸ், இன்றைக்கி ரைடு வந்து என்ன பாதியில் தான் இருக்கும். பட் ஆனால் சரியான 2 வண்டி ஓட்டினேன். நான் இந்த வண்டி ஓட்டுவேன் நான் எதிர்பார்த்தேன். ஸோ கன்வீனியன்ஸ். பட் V2
போங்க, செம்ம மாதம் வண்டி. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது, அப் ஷிஃப்ட் பண்ணும்போது, டேர்ன் பண்ணும்போது. ஏன்னா டேர்னிங் ரேடியஸ் இந்த வண்டியில் உட்காந்துட்டு இவ்வளோ அழகாக ராஜா மாதிரி உட்காந்துட்டு அதில் போய் உட்காந்து அது வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இன்னும் செட் ஆகலை. பட் சூப்பராக இருந்துச்சுங்க. இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். V2 ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். உண்மையிலே நல்லா இருக்குங்க அந்த வண்டி. எனி பைக் தட் இஸ் ஸோ கமிட்டட்னா, அதுவும் அந்த ரா கிரண்ட்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ எம்டிக்கிலேருந்து கிளம்பும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ணேன். ஃபீல் ஸோ குட். நம்மளை ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஃபீல். அண்ட் கொல்லியில் இப்படி சொல்லியிருந்தார். நன்றி, தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட். அண்ட் அடுத்து வந்து நேற்று ஃபேமிலியோட வந்து டெக்கத்லான் ஷாப்பிங்காக போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே ஒரு 2 சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணாங்க. பிரவீன் அவர் பேர், ப்ளஸ் இன்னொருத்தரோட பேர் நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ சாரி. ரெண்டாவது வந்து நல்லா இருக்கீங்களா கூட கேட்குறேன் நான். ஆனால் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டென்ஷனில் இருந்தேன் அந்த டைமில். என்னால் டப்புன்னு வந்து நார்மல் ஸ்டேடிக்கே வர முடியல. நான் கொஞ்சம் ஒரு நாள் தூங்கலை, அதாவது சம்திங் இருந்தது. ஸோ அது ஒரு இது கில்ட்டாக ஃபீல் ஆச்சு அந்த டைமில். லைக் வந்ததுக்கப்புறம் கார்லேயே உட்காந்துட்டு ரிட்டன் வரைக்கும் ஆனால் நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நம்ம எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஓவரால் வாஸ் ஆக்சுவலி குட். 2-3 பேர் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. என் வைஃப் ஷாக் ஆகிட்டாங்க. என்னது ஒன்றெல்லாம் தெரியுதா யாருக்காச்சும் அப்படின்ற மாதிரி. ஹெல்மெட் நல்லா இருக்கா சொல்லுங்கள், அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது க்ளவுஸ் இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எது குட் ஆர் நாட். குட் அண்ட் நாட்லாம் சொல்லாதீங்க, குட்டாக தான் இருக்குது. ஐயோ ஓகே கைஸ், கோவளம் வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது. இங்கேருந்து நம்ம விக்ரம் ப்ரோ ஜிடி இவர் எடுத்துக்கிட்டு கோவளம் வழியாக வண்டலூர் போயிடுவார். அப்புறம் நானும் மோனிஷ் ப்ரோவும் டேரெக்டாக அப்படியே சோழிநல்லூர் நம்ம ரூட்டுக்கு போயிடுவோம். தட்ஸ் இட் கைஸ், சண்டே ரைட். சண்டே ரைட் சூப்பராக முடிஞ்சது, ஏர்லியாக முடிஞ்சது. 8:20 மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வீட்டுக்கே போயிடுவோம். அண்ட் இட் வாஸ் அ சூப்பர் ரைட், சூப்பர் டேன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டார்ட் மார்னிங்கில். 2 வண்டி நான் சொல்கிறேன், நம்ம வண்டி ஓட்டிருக்கோம். ஸோ நம்ம 2 வண்டி GT 865
அண்ட் பெனகலி V2 ரெண்டுமே ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். V2 இப்படி இருக்குன்னு தெரியும், GT அப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இட் வாஸ் அ சூப்பர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வந்தாச்சு இங்கேருந்து இன்னொரு 15 மினிட்ஸ் தானே வீடுக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் guys. I will see you in another vlog. Thank you so much for your support. See you guys. Bye.